பெயின் வந்துடும் அர்லி மார்னிங் ஆனால் குறைஞ்சிரும். பட் இன்னைக்கு என்னன்னே தெரியல, மிட் மார்னிங் வரைக்கும் பெயின் இருந்துனே இருந்துச்சு. சரின்னு நானும் 2-3 வாட்டி கசாயெல்லாம் குடிச்சு பார்த்தேன், பெயின் சுத்தமாக குறையல. பெயின் ஒரு பக்கம் இருந்தாலும் பேபி மூமெண்ட் லைட்டாக குறைஞ்ச மாதிரி இருந்துச்சு. ஹஸ்பண்ட் ஐஸ்கிரீம்லாம் வாங்கி கொடுத்தாங்க, சாப்பிட்டாலுமே ஒன்றும் மூமெண்ட்ஸ் அந்த அளவுக்கு தெரியல. லைட்டாக பயம் ஆயிடுச்சு, இதுக்கப்புறம் பெயின் இன்க்ரீஸ் ஆகட்டும்னு வீட்லேயே வெயிட் பண்ணுறது வேணா, நம்ம போய் காட்டிட்டே வந்துடலான்னு கிளம்பிட்டோம். ரொம்ப நேரம் பெயின் இருக்கவே எங்கள் அம்மா கன்ஃபார்ம் இன்னைக்கு டெலிவரி ஆகிடும்னு பேக்லாம் ரெடி பண்ணிட்டாங்க. புது ட்ரெஸ் எல்லாம் எதுவும் வாங்கக்கூடாதுன்னு பாப்பா ட்ரெஸ் மட்டும் எல்லாம் எடுத்து வச்சுருந்தாங்க. இவ்வளோ கன்ஃபார்மா எல்லாம் பேக் பண்ணது பார்த்தா கண்டிப்பா டெலிவரி ஆயிடும் தான் நானும் நினைச்சேன். ஒரு பக்கம் சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் அந்த பெயின் யாரடா தாங்குவாங்கன்ற பயம் இருந்துச்சு. டாக்டர் செக்லாம் பண்ணி பார்த்துட்டு இது ஃபால்ஸ் பெயின்மா, நெக்ஸ்ட் வீக் பேபி எக்ஸ்பெக்ட் பண்ணலான்னு சொல்லிட்டாங்க. ஒரே சந்தோஷமாயிடுச்சு எனக்கு, அப்பா இன்னைக்கு தப்பிச்சோண்டா சாமின்னு. எங்க ஹஸ்பண்ட் ஒரு பக்கம் வெளியே பயந்துன்னு வெயிட் பண்ணி நின்றாங்க. ஃபால்ஸ் பெயின் சொன்ன உடனே ஒரே ஹாப்பி ஆயிடுச்சு எங்க ஹஸ்பண்டுக்கு. ஃபர்ஸ்ட் பேபிக்கு வந்து ஃபால்ஸ் பெயின் வந்ததே இல்லை, லைட்டா பெயின் இருந்துச்சு, ஹாஸ்பிட்டல் போனா டெலிவரி ஆயிடுச்சு. இந்த பேபிக்கு டெய்லியுமே பெயின் இருக்கு எனக்கு.